தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த காணொளியில கேட்க போறது நீர்மங்கையும் இரண்டு தோழர்களும் கதையின் தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இந்த கதையின் முன்பகுதியை கேட்காதவங்க கேட்டுட்டு வந்து இந்த கதையை கேளுங்க, அப்பதான் புரியும். இந்த கதை 4 தொடர்களா பதிவிடப்பட்டிருக்கு. அந்த 4 பகுதியும் கேளுங்க. இளவரசன் மானவேலை தேடி வான்மதி மேலே சிவிகை குதிரைகள் காவலர்களுடன் வந்திருந்தான். குளத்திறகே அவன் கூடாரமிட்டு தங்கியிருந்தான். கற்கள் பல எரிந்து பல மணி பல நாள் காத்திருந்தான். இளவரசனுக்கு ஏதோ நேர்ந்திருக்கணும் அப்படின்னு எண்ண தொடங்கினா. அவன் கவலை பெருகிடுச்சு. வான்மதியின் மூளை வேலை செய்ய தொடங்குது. சிவிகையையும் காவலர்களையும் அவன் வைகா நாட்டுக்கு அனுப்பிவிட்டு இளவரசன் நிலை பற்றிய நிலை காண எங்கும் அலைந்து திரிந்தான். வான்மதி இளவரசனை தேடிக் கொண்டிருக்க இங்கு செம்மலர்த்தாளை கடத்தி சென்ற அரண்மனையில் எழுமுடிக்கும் செம்பாலைக்கும் திருமணம் ஒத்தி வைக்கப்பட்டாலும் அது பற்றிய ஏற்பாடுகள் மும்மரமாகவே நடந்துட்டு இருந்தது. நீரிலிருந்து எழுந்த நங்கை பற்றிய ஆர்வ வரலாறு, அவளை கைப்பற்றிய கிழவியின் திறம், செம்பாலைக்கு இதனால் வந்து வாய்த்த மணமகனின் பித்து கொல்லித்தனம் ஆகியவையே எங்கும் பேச்சா இருந்தது அந்த நாட்டுல. இவை வான்மதியின் செவிக்கும் எட்டுச்சு. இதனால செம்மலர்த்தாளின் செய்தியை அவனால் ஊகிக்க முடிந்தது. கூடிய விரைவில் அவளையும் தன் நண்பன் மானவேலையும் மீட்க அவன் ஆழ்ந்த திட்டமிட்டான். 6 மாத தவணை கடந்து வந்தது. மாயாண்டி இன்னும் திரும்பி வரல. அவனை தேடி காண பெய்வளை எங்கும் ஒற்றரை அனுப்பியிருந்தா. வான்மதி மாற்றுருவில் ஒற்றருடன் ஒற்றனாக சென்று அவனை பற்றிய தகவல்கள் எல்லாம் சேகரித்து கொண்டான். பின் மாயாண்டியை போல ஆடை அணிந்து அவனை போல நடிக்க ஆரம்பிச்சிட்டான். மற்ற ஒற்றர்கள் அவனை பெய்வேளையிடம் சேர்த்தார்கள். அவள் கூட அவனை அடையாளம் அறியாதபடி வான்மதி திறம்பட நடந்து கொண்டான். வழக்கம் போல அவள் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்டா, எங்கும் போயிடாத அப்படின்னு சொன்னான். நீ இப்படி எப்போதுமே ஏக்கிறாய் அம்மா, திருமணம் உண்மையானால் எனக்கு பெண்ணை காட்டு அப்படின்னு வான்மதி சொன்னா. பித்திவளை வான்மதியை தன் மகன் மாயாண்டி என்று நினைத்து கொண்டாள். தாய் அவனை அரண்மனைக்கு கூட்டிச் சென்றா. ஆனா செம்பாலையிடம் அவனை கொண்டு செல்ல அவள் தயங்கினா. அவன் பேச்சும் நடப்பும் கண்டு திருமணத்துக்கு முன்பே அவள் அவனை வெறுத்துவிடக்கூடும் அப்படின்னு அவ பயப்பட்டா. அதனால செம்பாலையுடன் செம்மலர்த்தாளும் இருக்கும் சமயம் பார்த்து அவர்களை அவனுக்கு காட்டினா. ஒன்று உனக்குரிய பெண், இளவரசன் எழுமுடியின் தங்கை. மற்றது இளவரசனை மணக்க இருக்கும் நீர்நங்கை. இருவரும் மணக்கோலத்தில் இருப்பதை பார். இப்போது அவர்களுடன் நீ பேசிவிடக்கூடாது. மணமான பின் ஒருத்தி உன் மனைவி, ஒருத்தி உன் தங்கை. அப்போது இருவருடனும் நீ பேசலாம் அப்படின்னு சொன்னா. மாயாண்டியாக நடித்த வான்மதி அவர்களை பார்த்து தாயை சுற்றி வந்து கும்மாளம் அடிச்சான். ஆனா தாய் வீட்டுக்கு அவனை திரும்பி அழைத்த போது அவன் போக மறுத்துட்டான். நான் வேறு எங்கும் போக மாட்டேன் அம்மா, இங்கேயே சுற்றி கொண்டிருப்பேன். அப்போதுதான் எனக்கு இங்கு இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். தாய் அவன் போக்கிலே அவனை விட்டுவிட்டா. கடிந்து கொண்டால் எங்கே பழையபடி ஓடி விடுவானோ அப்படின்னு பயந்தா. அத்துடன் நேரில் பெண்ணை பார்ப்பதால் அவன் ஓடிவிடாதிருக்க ஒரு தூண்டுதலும் இருக்கும் அப்படின்னு நினைச்சா. அரண்மனையில் நல்ல பாதுகாப்பு இருந்தது. வான்மதி பித்தன் போல எங்கும் திரிந்தா. அவன் போக்குகளை அறிந்த காவலர் படிப்படியாக அவனை கண்டிப்பதை நிறுத்தினாங்க. அவன் ஒரு சமயம் செம்பாலை அறை அருகே சென்று திரும்புவான். இரவில் பல தடவை வெளியே போவான் வருவான். இந்த போக்கு வரவு அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டதால் அதை யாரும் சட்டை செய்யல. செம்மலர்த்தாள் பெயருக்கு தான் நோன்பிருந்தால் தன் கள்ளமற்ற ஆர்வ அவா தன்னை இவ்வளவு பெரிய இக்கட்டில் கொண்டு தள்ளிவிடும் என்று அவள் எண்ணவில்லை. ஆனா இப்போது என்ன எண்ணியும் பயனில்லை அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டா. தன்னைத்தானே அவ ஓயாது நொந்து கொண்டா. தப்பியோட எப்போதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சிந்தித்தவண்ணம் இரவெல்லாம் விழித்திருந்தா. பகலெல்லாம் சிந்திய மூக்கும் அழுத கண்ணுமாய் அரை உறக்கத்துடன் நாட்களை கழிச்சிட்டு வந்தா. ஒரு நாள் இரவு அவள் முன் வான்மதி வந்து நின்றான். அவளும் மாயாண்டியின் பித்துக்கொள்ளித்தனம் பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். தன்னை சிக்க வைத்த சண்டாளியின் பிள்ளை என்ற நிலையில் அவள் அவனை வேம்பாக வெறுத்தா. ஆகவே வான்மதியை எட்டி பார்க்கவில்லை. வான்மதி மெல்ல அவளுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினா. அழகரசியே, மானவேலிடம்தான் கோபம் கொண்டு வந்துவிட்டாய். வான்மதி உனக்கு என்ன செய்தான்? அவனிடமும் ஏன் கோபம் கொண்டாய் அப்படின்னு கேட்டான். அவள் திடுக்கிட்டு அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தா. அவனே மானவேலி நண்பன் வான்மதி என்று கண்டதும் அவளுக்கு போன உயிர் மீண்டது போல் இருந்தது. ஆனால் வான்மதி உதட்டில் விரல் வைத்து அவளுக்கு எச்சரிக்கை செய்தான். போக வழி செய்திருக்கிறேன், நள்ளிரவுக்குள் ஆயத்த
ஆயத்தமாயிரு என்று கூறி சென்றான். அவளுக்கு அதற்கு மேல் எச்சரிக்கை தேவையில்லை. தனக்கு வேண்டிய பொருள்களை எடுத்து கட்டிக்கொண்டா. எளிய ஆடை மணிகளை எடுத்துக்கொண்டா. நள்ளிரவில் எல்லோரும் உறங்கிட்டு இருந்தாங்க. அரை உறக்கத்தில் இருந்தவர்களும் வான்மதியே பித்துக்கொள்ளி மாயாண்டி என்று கருதி விட்டுவிட்டாங்க. செம்மலத்தாளையும் யாரும் தடுக்கல. யாரோ அரண்மனை பணிப்பெண்ணை அவன் இட்டுச் செல்வதாகவே பார்த்தவர்கள் எண்ணினாங்க. இருவரும் நகரை கடந்து காட்டை அடைந்தனர். இளவரசியிடமே செம்மணி மாணிக்கம் இருந்ததால் அவர்கள் குளத்தில் இறங்கி மானவேலை சென்று அடைஞ்சாங்க. தன் இன்னுயிர் நங்கையுடன் ஆருயிர் தோழனையும் கண்ட மானவேலின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவன் இருவரையும் ஆறத் தழுவி இன்ப கண்ணீராட்டினா. இந்த தடவை அவர்கள் சிவிகை முதலிய ஆடம்பரங்களுக்கு முயற்சி செய்யவில்லை. எளிய உடையுடனேயே வைகா நாடு சென்றாங்க. கவலையில் ஆழ்ந்திருந்த வைகா நாட்டு மக்களும் மன்னனும் களிப்பில் மூழ்கினாங்க. இளவரசன் மானவேல் நீர்நங்கை செம்மலத்தாளை மணந்து இனிது வாழ்ந்தான். கொஞ்ச நாள் கழித்து மலைக்கோட்டை நாட்டுக்கு மானவேல் ஆள் அனுப்பி இளவரசன் எழுமுடியை வரவழைத்தான். நடந்ததெல்லாம் கேட்ட எழுமுடி செம்மலத்தாளை தன் தங்கையாக கொள்ள இசைந்தான். அத்தோட அவளை உரிய இடம் சேர்த்த வான்மதிக்கே தன் தங்கை செம்பாளையையும் மனம் புரிவித்தான். பித்துக்கொள்ளி மாயாண்டிக்கு செம்மலத்தால் கொண்டு வந்த செம்மணியின் கதை கூறி அதை பரிசளித்தான். அவன் அதை கொண்டு காட்டு குளத்தில் இறங்கி ஏறி விளையாடி மகிழ்ச்சி அடைந்தான். அவன் புதிய அனுபவம் அவன் பைத்தியத்தையும் தெளிய வைத்தது. செம்பாளையின் சேடி பைம்பொழிலேயே அவன் மனம் வந்து மணந்து கொண்டான். பைத்தியம் தெளிந்ததே ஒரு பேர் அரசாட்சி ஆயிற்றே அப்படின்னு பேய்வளையும் மனமகிழ்ந்தான். இத்துடன் நீர்மங்கையும் 2 தோழர்களும் கதை முடிவுற்றது. அடுத்து நல்ல ஒரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.